கேவியட் பெட்டிஷனை நம்ம சிவில் கேசஸ்ல பார்த்திருப்போம். அதாவது ஒரு வழக்கு நம்ம மேல யாராவது தொடுத்துருவாங்க, இல்ல நம்ம மேல தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அந்த சமயத்துல நம்ம கேவியட் பெட்டிஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த தகவலை நம்மளுக்கு முன்னாடியே தெரிவிப்பாங்க. இந்த விதத்துல தான் நம்ம வந்து அதை முன்சிஃப் கோர்ட்லயும் போடுவோம், சப் கோர்ட்லயும் போடுவோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் 3 இடத்துலயும் கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடனடியா தகவல் கிடைக்கும். இதுதான் அந்த பெட்டிஷனுடைய நோக்கம். இந்த விஷயம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது இப்ப இருக்கக்கூடிய BNSSல இருக்கா? அதை நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லயும் இல்ல, இப்ப வந்திருக்கக்கூடிய BNSSலயும் கேவியட்டை பத்தி எந்த விதமான செக்ஷன்ஸும் குறிப்பிடல. அப்ப கிரிமினல் ப்ரொசீஜருக்கு இது அப்ளை ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்ளை ஆகாது. அத சொன்ன கேஸ்ல வந்து தீபக் கோஷால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. கிரிமினல் வழக்குல கேவியட் பெட்டிஷன் வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் கேட்டு இந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை தாக்கல் செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த வழக்கை வந்து இல்ல, ஒரு சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் தான் கேவியட் அப்ளை ஆகும், ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் இது அப்ளை ஆகாது, அதுக்குன்னு தனிப்பட்ட எந்த செக்ஷன்ஸுமே குறிப்பிடப்படலைன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதோ, ஒரு ட்ரையல் நடக்கும் போது, இல்ல ஒரு பெயில் ரிலவெண்டா இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வழக்கு தொடுத்தா இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீடிங்ஸ். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து நாம வந்து ஒரு கேவியட் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அவங்க எங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்ற தகவல் முன்னாடியே தெரிஞ்சு அந்த எவிடன்சஸை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் கேவியட் பெட்டிஷன்ஸை வந்து அலோவ் பண்றது கிடையாது. கேவியட் அப்படிங்கிறது சுத்தமா வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா அது கிடையாது. சில இடங்கள்ல அப்ளை ஆகுது. குறிப்பா சொல்லணும்னா முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில். ஸோ நம்ம மேல வழக்கு தொடுப்பாங்க, அப்புறம் நம்ம பெயில் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அரெஸ்ட் பண்றதை தடுக்கிறதுக்காக முன்ஜாமீன் வாங்குறோம். ஸோ இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதே போல ஒரு பெயில வந்து கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்னா அது குறித்த தகவலும் வந்து முன்னாடியே தெரிவிக்கிறதும் ஒரு விதமான முன்னெச்சரிக்கையாக தான் செயல்பட்டு வருது. இது இல்லாம கிரிமினல் அப்பீல்ஸ், ரிவிஷன்ஸ், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே கேவியட்டா தான் செயல்படுது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.